ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை மாமியார் எனும் தேவதை. வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். மீனாட்சி தன் திருமண பேச்சின் பொழுது கல்யாணத்துக்கு பிறகு தங்களை தனி குடித்தனம் வைக்க வேண்டும், மாமியார் உபத்திரமெல்லாம் எனக்கு செட் ஆகாது, ஆகவே அவர்கள் எங்களுடன் வந்து தங்கக்கூடாது என்று சொன்னவள். ஆனால் இன்று நிலைமை இப்பொழுது தலைகீழாக மாறிவிட்டது. எப்படி மாறினது? வாங்க பார்க்கலாம். ஆத்தா, வாங்குற சம்பளம் எல்லாம் சரவண பவனுக்கே போகிறது என்று தன் புது மனைவியை பற்றி கலக்கமாக மகன் சொன்ன பொழுது சாரதா ஆட்சி கலக்கமின்றி நிதானமாக கேட்டார்கள். என்ன பிச்சி சொல்ற? அவள் வீட்டில் சமையல் செய்வதே இல்லையா? காலை, மத்தியானம், இரவு என 3 வேளையுமே ஹோட்டலில் தான் சாப்பாடு. எங்கள் இருவருக்கும் அலுவலகம் இருக்கும் நாட்களில் மதிய சாப்பாடு கம்பெனி கேண்டீன் தான் என சலித்து கொண்டான் மகன். அப்போ அவ சம்பளத்தெல்லாம் என்ன பண்ணுறா? அதுவா, வங்கியில் போட்டுறா. கேட்டால் நம்ம இருவருக்கும் சொந்தமாக வீடு வாங்கணுமில்ல, அதுக்கு தான் இந்த சேவிங்ஸ் என்கிறாள். அப்போ அது நல்ல விஷயந்தானப்பா. வேலைக்கு வெளி ஹோட்டலில் சாப்பாட்டு சாப்பிட்டா வீடு விளங்குமா? இதை அவளிடம் கேட்டாயா? கேட்டேன். எனக்கு சமையல் தெரியாது. படிக்கிறப்போ நான் ஹாஸ்டலில் இருந்தேன். வேலைக்கு போகிறப்ப தான் உங்களை திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. சமையல் செய்வதற்கு இல்லை சமையலை கற்றுக்கிறக்கா எனக்கு வாய்ப்பே கிடைக்கல என்றாள். உண்மைதானே சாமி? என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் என்ன அவளுக்கு அனுசரணையாக பேசுகிறீங்க? திருமணமாகி இப்போ தானே 1 மாதம் ஆகுது, கொஞ்சம் பொறுமையாயிரு, போக போக எல்லாம் சரியாகிவிடும் என சொன்னவர்கள் மேலும் அவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள். இது நடந்ததோ 2 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்பொழுது என்ன நடந்தது என்றால், சோமசுந்தரம் ஒரே மகன். அவனுக்கு திருமணம் செய்து வைக்கத்தான் ஆட்சி சற்று சிரமப்பட்டார்கள். நினைத்தபடி பெண் கிடைக்கவில்லை. 2 வருஷ தேடலுக்கு பின் கிடைத்த பெண்தான் மீனாட்சி. மகன் வந்துவிட்டு போன 2வது நாளே ஆட்சி சென்னைக்கு புறப்பட்டு விட்டு போனார்கள். காஞ்சியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் சென்னை இருக்கிறது. 1.5 மணி நேரத்தில் சென்னையை அடைந்து விடலாம். மருமகளை எப்படி வலைக்கு கொண்டு வரலாம் என யோசித்த மாமியார் அதற்கு ஒரு மாஸ்டர் பிளானுடன் போட்டுவிட்டு தான் சென்னை புறப்பட்டு சென்றார். ஆட்சியின் தம்பி சின்னையா சென்னை திருவான்மியூரில் பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தான். அவனிடம் சொல்லி ஒரு நல்ல இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றை வாங்கி தரும்படி கேட்டிருந்தார்கள். அவரோ, வாங்கக்கா, உடனே பண்ணிடலாம் என ஒரு நல்ல அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றை காமித்தார். அது திருவான்மியூரில் இருந்தது. நல்ல வீடு. முதல் மாடியில் இவர்களது அறை, 2 படுக்கை அறை வசதி கொண்ட கிழக்கு பார்த்த நல்ல வீடு. விலையோ 60 லட்சம் ரூபாய். மகன் மற்றும் மருமகள் இருவருக்குமே அலுவலகம் அருகில் உள்ளதால் அது ஈஸியாக அமைந்தது. ஆட்சியின் மகனுக்குத்தான் சற்று யோசனை. இவ்வளோ பெரிய பணத்தை நம்ம எப்படி புரட்டுறது? வங்கியில் லோன் போட்டால் எவ்வளவு தவணை கட்டுவது என கவலைகள். அதற்கெல்லாம் ஆட்சி இடம் கொடுக்காமல் முழு பணத்தையும் கொடுத்து வீட்டை மகன் பெயருக்கே வாங்கி கொடுத்து விட்டார். மேலும் கார் ஒன்றை வாங்கி கொள்ள சொல்லி அதற்கென தனியாக 8 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்தார். கல்யாணத்தின் பொழுது மருமகள் மீனாட்சியின் பெற்றோர் கொடுத்திருந்த 6 லட்சம் ரூபாயை திரும்ப கொடுத்து, நீ உன் பெயரில் வங்கியில் போட்டு வைத்துக்கொள் என்று சொன்னார். எல்லாம் முடிந்து அவர்கள் கிளம்பும் சமயத்தில் மீனாட்சி காலில் விழுந்து வணங்கியதோடு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்து விட்டாள். நீங்கள் நல்ல மாமியாராக இருக்கிறீர்கள், அதுபோல உங்கள் மகனுக்கு நல்ல மனைவியாக என்னால் இருக்க முடியும். ஆனால் எனக்கு சமையல் மட்டும்தான் தெரியாது. நான் வேண்டும்னா 2 மாதம் லீவு போட்டுவிட்டு காஞ்சிபுரத்துக்கு வருகிறேன். நீங்கள் தான் எனக்கு சொல்லித்தர வேண்டும் என கூறி தேம்பி தேம்பி அழுதாள். இதைத்தான் சாரதா ஆட்சி எதிர்பார்த்திருந்தார்கள். நீ எல்லாம் லீவு போட்டு சிரமப்பட வேண்டாம். நானே அடுத்த வாரம் முதல் மாதத்தில் 15 நாட்கள் என இங்கு வந்து தங்கி உங்கள் இருவருக்குமே சமையல் சொல்லித் தருகிறேன். இருவருக்குமா என அதிர்ச்சி அடைந்தாள். அதில் என்ன தவறு? என் மகனுக்கும் சமையல் தெரிந்திருப்பது நல்ல விஷயம்தானே. இந்த பதிலில் தான் மீனாட்சி கிளீன் போல்டாகிவிட்டாள். ஆட்சியை அவளுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. இருக்காதா பின்ன? எந்த தாய்க்காவது இப்படி ஒரு சிந்தனை மற்றும் செயல்பாடு இருக்குமா?
அடுத்து நடந்ததெல்லாம் முக்கியமில்லை. ஆச்சி அவர்கள் சொன்னபடியே மாதம் வந்திருந்து இருவருக்கும் சமையல் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆச்சி அவர்களுக்கு செட்டிநாடு சமையலும் நன்றாக தெரியும். அத்துடன் ஐயர் வீட்டு சமையலும் நன்றாக தெரியும். இதையெல்லாம் மீனாட்சி குறிப்பு எடுக்க முயன்ற பொழுது ஆச்சி அவர்கள் வேண்டாம் என சொல்லிவிட்டார்கள். சமையல் குறிப்புகள் மொத்தத்தையும் சுமார் 500 குறிப்புக்கு மேல் இருக்கும். கணினியில் நீட்டாக வேர்டில் டைப் செய்து அப்படியே பென்டிரைவில் காப்பி செய்து கொண்டு வந்து மருமகள் வீட்டில் வைத்திருந்த கணினியில் போட்டு கொடுத்து விட்டார். அப்பொழுதுதான் மீனாட்சிக்கு தன் மாமியார் சகலகலா வள்ளி என்பது தெரிந்தது. கணினியில் ஆட்சிக்கு இருந்த அபார ஞானம் அவளுக்கு வியப்பூட்டுவதாக இருந்தது. போட்டோஷாப், கோரல் டிரா என அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த பட்டு சேலைகளுக்கான டிசைன்களை எல்லாம் பார்த்தவுடன் மீனாட்சி அசந்தே போய்விட்டாள். அவர்கள் தன்னுடன் இருந்தால் பரவாயில்லை என்ற எண்ணம் அவளுக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது. 6 மாத பயிற்சிக்கு பின் மீனாட்சியும் அவள் கணவனும் சமையலில் எக்ஸ்பர்ட் ஆகிவிட்டார்கள். ஒரு நாள் காஞ்சிபுரம் கோவிலில் குருக்கள் கேட்ட பொழுது தன் மருமகள் பின்னால் வந்து நிற்பது தெரியாமல் ஆச்சி அவர்கள் பேசத் துவங்கினார். என்னாச்சி, உங்க மருமக எப்படி இருக்கிறார்? அவளுக்கு என்ன சாமி, தேவதை, நன்றாக இருக்கிறாள். என்னாச்சி, இப்படி மருமகளை தேவதைன்னு சொல்றீங்க? வரும் மருமகள் தேவதையாக இருப்பதோ அல்லது பிசாசாக இருப்பதோ நாம் அவளை நடத்தும் விதத்திலும் அவள் நம்மிடம் நடந்து கொள்ளும் விதத்திலும் தான் இருக்கிறது. நான் அவளை எங்கள் வீட்டிற்கு வந்த தேவதையாகத்தான் நடத்துகிறேன். அவளும் அதில் உன்னத தேவதையாகத்தான் நடந்து கொள்கிறாள். கேட்பதற்கே சந்தோஷமாக இருக்கிறது ஆச்சி என சொன்னவர் கோயில் பிரசாதங்களை கொண்டு வர சென்று விட்டார். நான் எவ்வளவு கொடுத்து வைத்தவள் என்று எண்ணிய மீனாட்சி கிறக்கத்தில் அப்படியே பின்னால் இருந்த பெரிய தூணின் அருகில் சாய்ந்து அமர்ந்து விட்டாள். உறவுகளின் மேன்மை ஒருவருக்கொருவர் நடந்து கொள்வதிலும் புரிந்து கொள்வதிலும் பரஸ்பர அன்பை செலுத்துவதிலும் தான் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்தால் பிரச்சனை தான் ஏது, பிரிவுதான் ஏது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.